டிஎன்டிவி தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். விஜய் தலைமையிலான தாவேகா தன்னுடைய நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் சமர்ப்பிக்கவிருக்கிறது. ஏற்கனவே 13 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருப்பதாக ஒரு வெள்ளை அறிக்கையும் அந்த அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் அந்த அரசு சமர்ப்பிக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கை 2026 பட்ஜெட் எத்தகையதாக இருக்கும்? வரி விதிப்புகள் அதிகம் விதிக்க வேண்டி இருக்குமா அல்லது சிக்கன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டி இருக்குமா? எந்த வகையில் இந்த நிதிநிலை அறிக்கையை மிகவும் திறமையுடன் வடிவமைக்க வேண்டும், எப்படி இந்த கடன்களை குறைத்து வருவாயை பெருக்க வேண்டும் என்கிற தகவல்களை கேட்டறிந்து கொள்வதற்காக பொருளாதார வல்லுநரும் தேர்தல் வியூக வகுப்பாளரும் பதிப்பாளருமான திரு நந்தன் அண்ணன் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். அண்ணா வணக்கம். வணக்கம் சிவா. அறிமுகம் சொன்னது போலதானா ஒரு பெரிய ஒரு உண்மை சொல்ல போன எத்தனைதான் நீங்கள் அரசாங்கங்கள் வைத்தும் ஊடகங்களை வைத்து பேசினாலும் கூட உண்மையிலேயே ஒரு இக்கட்டான நிலைமையில் தான் தாவேகா அரசு இந்த நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்க போகிறது. எப்படி அது இருந்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து அரசாங்கம் வெளிவர முடியும்? அடிப்படை என்னன்னாக்கா, ஒண்ணு செலவை குறைக்கணும், வருமானத்தை பெருக்கணும். லீக்கேஜ்னு சொல்றோம் இல்லையா, அரசுக்கு பணம் வராம தனியாருக்கு பணம் போகுது இல்லையா, அதை கட் பண்ணிட்டாவே ஓரளவு நிதிநிலை சரியாயிடும். நெக்ஸ்ட் வேலை வாய்ப்பு உருவாக்கிட்டா வச்சுக்கோங்களேன். இப்ப அரசு இந்த தாவேகா 7 முக்கியமான அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. நிறைய சொல்லியிருக்காங்க பாசனம், பட் முக்கியமா 7 பாத்தீங்கன்னா, அந்த 2500 மகளிர் உரிமை தொகை, அப்புறம் இலவச பஸ் பயணம், அப்புறம் தங்கம் தரேன் இருக்காங்க, மோதிரம் தரேன் இருக்காங்க, அப்புறம் பட்டுக்குடம் தரேன் இருக்காங்க. இதெல்லாம் மேஜரா உள்ள விஷயம் பாருங்க. அது இதுல நம்ம வேலைவாய்ப்பு உருவாக்கிட்டா வச்சுக்கோங்களேன், இந்த எல்லாமே கட் பண்ணலாம். நீங்க இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வேலை கிடைக்குதுன்னாக்கா, அவங்க வருமானம் வருதுன்னாக்கா, இந்த துப்புரவு முடிச்சலாம். இதுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் நம்மளால செய்ய முடியும். ஒவ்வொரு துறை ரீதியா நம்ம பிரிச்சு பார்த்தாக்கா செஞ்சு முடிச்சிடலாம். அது எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் 6 மாசத்துக்குள்ளதான் மேஜர் இது செஞ்சு முடிச்சிடலாம். ரிஃபார்ம் செஞ்சு அதுக்கேற்ற முடிச்சுட்டா வச்சுக்கோங்களேன். இப்போ தேர்தல் அறிக்கையில ஒரு விஷயமே கிடையாது, செஞ்சு முடிச்சிட முடியும். இப்போ ஏற்கனவே 13 லட்சம் கோடின்றாங்க. வரி வருவாய் சரியா வசூலிக்காம இருக்காங்க கடந்த 5 ஆண்டுகளில் அப்படின்றாங்க. இப்ப நீங்க 6 மாதத்தில் இது சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றீங்க. இது எப்படி சாத்தியம், எந்த வகையில சாத்தியம் அப்படிங்கிறத நான் கேட்க விரும்புறேன். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி அரசாங்கம் நேரடி கடன் வாங்கியிருக்கு, அது தனி. கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி அந்த அரசு சார்ந்த நிறுவனங்களுக்கு இல்லையா, இந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனு, அப்புறம் இந்த மின் வாரியம், இந்த மாதிரியான துணை நிறுவனங்களுடைய கடன் தான் அது. அதுக்கு அசெட் பேஸ் தான் கடன் வாங்கியிருக்காங்க. அது சமாளிச்சிடலாம். அது ஒன்றும் அந்த துறைகள்லாம் கொஞ்சம் வருமானம் பெருக்கி லாபம் வந்துட்டாவே அதெல்லாம் சரியா போடும். அந்த 3 லட்சம் கோடி அது இதுல சேர்க்க வேணாம். அரசாங்கம் நேரடியாக கடன் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. கிட்டத்தட்ட 9 லட்சத்தி 1 லட்சம் கோடி, கிட்ட 10 லட்சம் வச்சுக்கோங்களேன். இது வேற. இப்ப நம்ம எப்படின்னாக்கா, இப்ப தமிழ்நாட்டுல டெபாசிட் இல்லையா, மொத்த டெபாசிட், வங்கியில இருக்க டெபாசிட் எல்லா வங்கியும் சேர்த்து கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி டெபாசிட் இருக்கு. இது பூரா தமிழ்நாடு அரசாங்கம், தமிழர்கள், தமிழ்நாட்டுல வசிப்பவர்கள். சரி சரி. தமிழ்நாட்டை வசிப்பவர்களுடைய வைப்பு தொகை வங்கியில இருக்கிறது கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடிக்கே இருக்கு. அதே பாத்தீங்கன்னா, நம்ம அரசு சார்ந்த தமிழ்நாடு அபெக்ஸ் பேங்க் இருக்கு இல்லையா, கோஆபரேட்டிவ் பேங்க் இருக்கு இல்லையா, அதுல கூட்டுறவு சங்க வங்கிகள் தனியா நிறைய இருக்கு. ஆமா, அதுல தமிழ்நாடு இதுல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாம் பார்த்தாக்க ஒரு 5000 கோடி மேல கிடையாது. 15 லட்சம் கோடி எங்க இருக்கு, 15000 கோடி எங்க இருக்கு பாருங்க. 1% தான் வச்சிருக்கோம். அதாவது மக்கள் வைப்பு வைக்க வச்சிருக்காங்க. நீங்க இந்த பேங்கை டெவலப் பண்ணி வச்சுக்கலாம். தமிழ்நாட்டுக்குள்ள இந்த பேங்கை டெவலப் பண்ணிட்டீங்கன்னாவே ஒரு சராசரியா ஒரு 5 லட்சம் கோடி வந்துச்சுன்னா போதும். உங்களுக்கு வந்துருச்சுனாவே வேலை வாய்ப்பு உருவாகும், நிறைய பிரான்சஸ் போட போறீங்க, அவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்போ வறுமை ஃபுல்லா எடுத்துடலாம். அதுல இருந்து இந்த மாதிரி ஊர்த்துறையே சொல்ல முடியும். ஏன்னா நீங்க வருமானத்தை எப்படி பெருக்க முடியுங்க? வரி இவ்வளவுதான் உங்களால் வரி போட முடியும். இதுக்கு மேல வரி போட்டா ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீங்க என்ன வீட்டு வரியை ஏற்ற முடியாது, இனிமே பஸ் கட்டணத்தை ஏற்ற முடியாது, அப்புறம் மின் கட்டணத்தை ஏற்ற முடியாது. வேற எதுதான் ஏற்ற முடியுமே நீங்களால? நீங்க சொன்ன மாதிரி எதெல்லாம் அதிகப்படுத்தி வருவாயை பெருக்கணுமோ அதுல பூரா இலவசமாகவும் சலுகைகளாகவே மாத்தி விட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப புதிய துறையை நோக்கிதான் நீங்க சொல்வது போல வேறு வழி இல்லை. வேறு எது நமக்கு வருவாய் தரக்கூடிய ஆதாயம் இருக்குன்னு பார்க்கணும். அதுல நீங்க இப்ப சொன்னது ஒரு வங்கி
ஒரு ஒரு கூறு சொல்லியிருக்கீங்க. இது உடனே மக்கள் வந்து அப்படியே எடுத்து கொண்டு போய் அங்க டெபாசிட் பண்றதுக்கு சாத்தியம் இருக்கா? அதற்கு அரசாங்கம் நிறைய வேலைகள் பண்ணணுமே. இல்ல இதெல்லாம் அது அதிகபட்சம் 6 மாசம் என்ன. இப்ப நீங்க அரசாங்க ஊழியர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவ்வளவு லட்சம் பேர் பென்ஷன் வாங்க, இவ்வளவு லட்சம் பேர் இருக்காங்க. நீங்க அரசாங்கம் பணம் கான்ட்ராக்ட் பணம் கொடுக்குற எல்லாமே வந்து இந்த வங்கிகளை தான் வைப்பு இந்த வங்கியில கணக்கு வச்சதான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் அப்படியே மாறிட போறாங்க அவ்வளவுதானே. நீங்க இதை 6 மாசத்துல டெவலப் பண்ணுவீங்க. நிறைய பிரான்ச்சஸ் போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடு பிரான்ச்சஸ் போட்டுட்டீங்கன்னாக்கா அப்ப ஆட்கள் தேவைப்படும். அப்ப ட்ரைனிங் கொடுங்க. இதுக்கு வந்து ஒவ்வொரு கல்லூரியிலயும் வந்து இந்த கோஆபரேட்டிவ் பேங்கிங் இருக்கு இல்லையா, அதை இது எடுக்கன்ற அதுக்கு வந்து பயிற்சி யூஜி கொடுக்கணும். பிஜி இல்ல யூஜி பிஜி ஆரம்பிங்கன்ற டிப்ளமோ மட்டும் இல்லாம ஒரு யூஜி அதாவது இளங்கலையும் முதுகலையும் அமைச்சு வச்சீங்கன்னாக்கா ஜனங்க படிக்க அமைச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு துறையா சொல்றேன். இது கோஆபரேட்டிவ் செக்டர் ஒன்று சொல்றேன் நான். அதே மாதிரி விவசாயம் இருக்கு, அதே இந்த இருக்கு, பால் இருக்கு, அதே மாதிரி இது இருக்கு, கால்நடை இருக்கு. இந்த ஒவ்வொரு துறையை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சராசரியா ஒரு சாதாரண ஒரு 30,000 பேர் வேலை கொடுத்தீங்கன்னாவே எல்லாத்தையும் கவர் பண்ணி நீங்க. அப்ப கவர் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த இலவச பயணம் தேவையில்லை, இந்த 2000 ரூபாய் தேவையில்லை. இது வந்து யாருக்கு அதாவது 60 வயசு மேல பென்ஷன் அவங்க கூட கொடுத்தா போதும். ஒரு 60 வயசு மேல இருக்கவங்க வேலை செய்ய முடியாது, பெண்களா இருக்கும் ஆண்களாக்கும் வேலை செய்ய முடியாது. அவங்களுக்கு வந்து இந்த ஓய்வூதியம் கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, கூடவே தர முடியும். அவங்களுக்கு மாசம் 8,000 10,000 தர முடியும். அது செஞ்சுட்டாவே போதும். பாக்கில சம்பளம் கொடுத்துருவாங்க எல்லாருக்குமே. ஒரு ஒரு மினிமம் சேலரி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை தேவையான சம்பளம் கொடுத்தீங்கன்னாவே எல்லாம் மக்கள் மகிழ்ச்சியா இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கல்வித்துறையில பண்ண முடியும், பள்ளிகளை பண்ண முடியும். அப்புறம் நீங்க எந்த துறை எடுத்தாலும் சரி எல்லாத்தையும் நம்ம பண்ண முடியும். இது ஒரு பெரிய நீங்க சொல்றது ஒரு பெரிய ரிஃபார்மேஷன். அதை செஞ்சாகணும். ஆனா இப்போ இந்த சூழ்நிலையில இந்த நிதிநிலை அறிக்கையில இது எப்படி இவங்க வந்து வருவாயை பெருக்குவதற்கான திட்டம் போடுவாங்க? வரியே ஏற்ற முடியாது. என்னதான் செய்ய முடியும்? மீண்டும் இது வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு முறை ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் இந்த ஒரு சடங்குக்காக நிதிநிலை அறிக்கையை போட்டுட்டு திரும்பவும் இலவச திட்டங்களை திரும்பவும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை தான் வருமான் அப்படின்னு தான் கேள்வி நான் கேட்க வரும். 6 மாசத்துக்கு நீங்க எதுவும் நீங்க புது வரி எதுவும் போடாதீங்க, புதுசா எந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க. இது இங்க சரி பண்ணுங்க நான் சொல்றேன் நானு. ஒவ்வொரு துறையும் சரி பண்ணுங்க. அதை சரி பண்ணாலும் 6 மாசத்துல ரிட்டர்ன்ஸ் வர ஆரம்பிச்சு உங்களுக்கு. இதோட பயன்பாடு பொதுமக்கள் வர ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்கல்ல, வருமானம் பெருகிடும். இப்போ வருமானம் இப்ப ஒண்ணு இல்லை, நீங்க போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 1800 கோடி வந்து ரேஷன் கடையில அரிசிக்கு இது காணாம போச்சுன்னு சொன்னாங்க. 1800 கோடி. அது எப்படி காணாம போகும்? 1000 கோடி 1000 கோடி எவ்வளவு பெரிய தொகை பாருங்க, எவ்வளவு லாரி காணாம போயிருக்கணும். இப்ப இது லீக்கேஜ். இந்த மாதிரி லீக்கேஜ் ஃபர்ஸ்ட் அடைக்கணும். இந்த லீக்கேஜ் அடைச்சிங்கனாவே வந்து அரசாங்கத்துக்கு ஒரு பணம் மிச்சமா இருக்கும். இப்போ டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அதையும் மிச்சம் பண்ணுங்க, அதையும் செலவு குறைக்கும். அது அப்ப ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறது, டயர் வாங்குறது, இதெல்லாம் கூடுதலா பணம் கொடுத்து வாங்குறத சொல்றாங்க. இதெல்லாம் சரி பண்ணா வச்சுக்கோங்கல்ல, அப்ப வந்து ஒரு முதல் ஆண்டு லாஸ் குறையும், 2ஆம் ஆண்டு வந்து லாஸ் இல்லாம இருக்கும், 3ஆம் ஆண்டு தான் வந்து லாபம் வரும். இதுதான் நடைமுறை. ஒரே நாள்ல மேஜிக் தான் எதுவும் செய்ய முடியாது. நம்மளால எந்த கவர்மெண்ட்டும் செய்ய முடியாது. ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் மினிமம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும் ரெக்கவரி மேல வரதுக்கு. இது அரசாங்கம் பாருங்க, ஏன்னா நீங்க அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனு இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் எல்லாம் வந்து ஒரே நாள் சொன்னா ஜனங்க ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கு டைம் கொடுத்து அவங்க புரிய வைக்க கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தாகணும். இது வந்து நம்ம வந்து ஜனநாயக நாடு, கம்யூனிஸ்ட் நாடு கிடையாது. இது நல்லது செஞ்சுட்டேன் எல்லாம் செய்யுங்கன்னு ஏத்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் நீங்க எல்லாருக்கும் அவங்க புரிய வைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். நீங்க ஒரே நாள்ல ஒரே சட்டத்துல எல்லாத்தையும் நம்மளால மாற்ற முடியாது. இப்ப இந்த அரசாங்கங்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள், முன்னெடுப்புகள், குறிப்பா இப்போ வெள்ளை அறிக்கை வெளியிட்டு இத்தனை கடன் இருக்கு, இவ்வளவு சிக்கல் இருக்குன்னு சொன்னது, அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது இந்த பட்ஜெட்டை இவர்கள் எப்படி கொண்டு வந்தா இன்னும் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும்? இப்ப இவங்க வந்து கிட்டத்தட்ட பென்ஷனு, மானியம், சம்பளம், வட்டி, இது அடிப்படை 4 இது செலவு பண்ணியே ஆகணும். அதான் அது குடிச்சே ஆகணும். இது கொடுக்கலன்னாக்கா பெரிய கலவரம் வந்துடும். அதனால இது ஒண்ணு வட்டி கட்டாம விட்டீங்கன்னா அப்புறம் கடனையெல்லாம் வாங்க முடியாது, திவால் கேஸ். அது சம்பளம் கொடுக்காம விட்டீங்கன்னா வேலை செய்யாம விட்டுருவாங்க. பென்ஷனுக்கு நீங்க நிப்பாட்ட முடியாது, ஏன்னா ஏற்கனவே வேலை பார்த்தாங்க அவங்க, இது நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அது நிப்பாட்ட முடியாது. மானியம் நிப்பாட்ட முடியாது. இது 4 வந்து இந்த எந்த அரசாங்கம் வந்தாலும் அது அதுல கை வைக்க மாட்டாங்க. மற்றதுதான் நீங்க இது வச்சாலும். அப்ப நீங்க வருமானத்தை பெருக்கிட்டீங்க வச்சுக்கோங்கல்ல, ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் சமாளிச்சலாம். அதாவது ஒரு 50% வளர்ச்சிக்கும், இல்ல இப்போ 40% நீங்க அரசாங்கம் வர வருமானத்துல 40% வளர்ச்சிக்கும், மற்ற இதர செலவு பாருங்க, இந்த வண்டி கட்டுறது, இந்த மானியம், இந்த சம்பளம், பென்ஷன், இதெல்லாம் ஒரு மீது 50% அடக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு 2.5 வருஷத்துலயே வந்து நீங்க மேல கொண்டு வந்துடலாம். யாருக்கும் வறுமை இருக்காது. யாருமே மாசம் 2000 கூட யாரும் கேட்க மாட்டாங்க உங்கள்ட்ட. ஏன்னா அவங்களுக்கு நிறைவா வாழ்வாங்க. இந்த பணம் அவங்களுக்கு தேவைப்படாது உங்களுக்கு. அப்போ கொஞ்சம் பேர் இதுல இருப்பாங்க, தேவைப்படுறப்பாங்க, அவங்க கூட பணம் கொடுங்க. அவங்க
அவங்க வந்து அவங்க வாழ்க்கைக்கு என்ன தேவை, அந்த 1000 வச்சு அவங்க என்னங்க செய்ய முடியும்? ஒரு ஆளு ஒரு மகளிர் வந்து 1000 வச்சு அவங்க என்ன செஞ்ச, என்னத்தை வாங்கிட முடியும்? அவங்க 2000 ரூபாய் கொடுங்க வச்சு என்னத்தை வாங்கிட முடியும் அவங்களால? அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ள 4-5 நாள் மேல தாங்காது அந்த பணம். அதுக்கு மேல பெரிய இது இல்லை அவங்களுக்கு. அப்ப இந்த மாசம் சராசரி 20,000 கம்மி இல்லாம எல்லாருக்கும் வேலை கொடுத்தாங்க போதும். குறைஞ்சபட்சம் 20,000 சொல்றேன். அது கொடுத்தீங்கன்னாவே ஓரளவு குடும்பம் சப்போர்ட்டிவா இருக்கும். சம்பளம் கடன் சம்பாதிக்கிறாரு, இல்ல மனைவி இன்னொரு 20,000 கூட கிடைச்சாங்க வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த குடும்பம் வந்து கொஞ்சம் வறுமையில கொஞ்சம் வெளில வந்து பாருங்க. இப்படிதான் அரசாங்கம் யோசிக்க முடியும். நம்ம இப்போதைக்கு முதல் ஆண்டு, அப்ப 2 ஆண்டு வளர்ச்சி பொறுத்து இன்னும் சம்பளம் கூட ஏற்ற முடியும். இல்ல நீங்க சாப்பிட்ட கம்பெனி எல்லாமே பாத்தீங்கன்னா என்ட்ரி லெவல் சேலரி வந்து 12,000 கொடுப்பாங்க என்ட்ரி லெவல்ல. அது போக போதான் வந்து 25, 30, 50 விலை ஏறிட்டே இருக்கும். மிக்க நன்றிங்கண்ணா. இப்ப தேர்தல் முடிந்து தாவேகா ஒரு புத்துணர்ச்சியோடு தன் பயணத்தை தொடங்குது. சட்டமன்ற கூட்டத்தொடரும் தொடங்கி இருக்கு. நிதிநிலை அறிக்கையிலும் நீங்கள் சொன்ன இந்த அறிவுரைகள் என்று சொல்வதை விட ஆலோசனைகளை அவர்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக வரும் காலத்தில் ஒரு பெரிய சாதனையை சாதிப்பார்கள் அப்படின்னு நம்பலாங்கன்னா. உங்களுடைய நேரத்திற்கும் அதே போல தரவுகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள் கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.